மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வித் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஓடிஐ சீரீஸுக்கான ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்தியா காலப் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஐக்வாட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டீடைல்டா ஃபுல்லா பேசலாம். சுக்மன் கில் இல்ல, அவருக்கு ஒரு இன்ஜுரினால இந்த சீரீஸ் அவர் ஆட போறது இல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், கேஎல் ராகுல் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ண போறாரு. ஹி டிசர்வ் ஃபார் தட். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா ரொம்ப வருஷமாவே ஓடிஐல ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி அவருக்கு கேப்டன்சி கொடுத்தது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்து பார்த்தாங்க. பட் சில சிச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பெருசாக ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரோஹித் சர்மா அவர் வந்து டீம்ல இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. விராட் கோலி இருக்காரு. திலக் வர்மா இருக்காரு. ரிஷப் பண்ட் மறுபடியும் உள்ள வர்றாரு. ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரினால கொஞ்ச நாள் இல்ல. இப்போ வந்து டெஸ்ட் சீரிஸும் ஆடுறாரு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வர்றாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ். ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஓடிஐக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க. பட் அந்த டைம் அவர் டிராப்டுங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் போயிட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி ரவீந்திர ஜடேஜா அகைன் உள்ள வர்றாரு. ஓகேவா? அண்ட் குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்டினியூ பண்றாங்க. ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எஸ், ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி ரொம்ப கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயரா ரொம்ப சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணதான் இது இந்தியா காலப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்னன்னா கம்பேக்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கம்பேக். 1-2 மேட்ச் இல்ல, விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. நல்ல ஆவரேஜ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட, அட் த சேம் டைம் நிறைய மேன் ஆஃப் த மேட்சஸ்லாம் வந்து வாங்கியிருக்காரு. டொமஸ்டிக்லேருந்து இந்தியா ஏ வரைக்கும் டோட்டலாகவே வந்து ஒரு செம ஃபார்ம் காட்டியிருக்காரு லாஸ்ட் ஒரு 6 to 7 monthsல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ருத்ராஜ் ஐக்வாட் இஸ் கம்ப்ளீட்லி பேக். எஸ், ஆப்வியஸ்லி பிளேயிங் லெவலில் இடம் இருக்குமா அப்படின்னா ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். இல்லைங்க, ஆனால் இதை தாண்டி அவர் டீம் கூட இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, எஸ், அவர் வந்து ஸ்கிட்டி அவரும் வர்றாரு. ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. த்ரூ ஜோரல் செகண்ட் விக்கெட் கீப்பர் இல்லை, தேர்ட் விக்கெட் கீப்பராக உள்ள போறாரு. அவரும் பெருசாக லெவலில் இருக்க மாட்டார். ஏன்னா ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இருக்கிறதுனால அவருக்கும் பெருசாக சான்சஸ் கிடைக்காது. பட் ஆனால் இதுதான் ஓவரால் ஸ்குவாடு. நான் மறுபடியும் சொல்றேன், கேஎல் ராகுல் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ் ஹைக்வாட், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் த்ரூ ஜோரல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீம். என்னை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு மேட்சஸ் இருக்க போது. ஆப்வியஸ்லி 3 ஓடிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா விளையாட போறாங்க. ஸோ அந்த 3 ஓடிஐயுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ற ஓடிஐயா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் T20 இருக்கு. T20யோட ஸ்குவாடும் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 3வது ஓடிஐ வந்து விசாகப்பட்டினத்தில் நடக்குது. 2வது ஓடிஐ ராய்ப்பூர்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஓடிஐ நம்மளோட MS தோனி நகரமான ராஞ்சில வந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்சு செமையா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து இந்த ஸ்குவாட் பத்தி என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன? இதுல இருந்து ஒரு பிளேயிங் 11 வீடியோ நான் போடுறேன். உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் நிறைய சூப்பரா ஒரு செமையா பிளான் பண்ணி ஒரு பயங்கரமான வீடியோ இன்னைக்கு எடுத்து முடிச்சிருக்கோம். எஸ், ஆப்வியஸ்லி அது வந்து வீடியோவா வரப்போகுது அண்ட் ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ நீங்க பாருங்க, என்டர்டெயின் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.